குஜராத்தில் உள்ள சோமநாதர் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்து மேளம் கொட்டிய பிரதமர். बृहस्पतिर्देवतेन्द्रो देवता वरुणो देवता कर्पूरगौरं करुणावतारं संसारसारम्. சோமநாதர் கோயிலில் நடைபெற்ற சௌரி யாத்திரையில் பங்கேற்ற பிரதமர் மோடி 108 குதிரைகள் அணிவகுத்து சென்ற நிகழ்வில் உடுக்கை ஒலி எழுப்பி உற்சாகம். மத்திய அரசு அறிவித்த காற்று தூய்மை திட்டத்தில் குறைபாடுகள் உள்ளதாக காங்கிரஸ் விமர்சனம். மேலும் 1000 நகரங்களில் காற்றை தூய்மையாக்க 25,000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தல். இலங்கை தமிழர் உரிமைகளை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் பிப்ரவரி 8 திமுக சென்னை மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு. அடுத்தடுத்து மாநாடுகளை நடத்தி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தும் திமுக. அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். அதிமுகவுடன் அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தை சட்டவிரோதமானது என கண்டனம். கூட்டணி தொடர்பாக திமுகவும் பேசவில்லை, பாஜகவும் பேசவில்லை. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. திமுக ஏதாவது கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை ஏதாவது திமுக ஆளுங்கட்சி இல்லை, யாரும் பேசல. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் 3 மடங்கு வரை உயர்வு. கண்காணித்து கட்டுப்படுத்த அரசுக்கு பயணிகள் கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம். வெளிநாட்டினர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்று உற்சாகம். தமிழகத்தின் பல பகுதிகளில் பாஜக சார்பில் பொங்கல் கொண்டாட்டம். சென்னை, கோவையில் களைகட்டிய மோடி பொங்கல் விழா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே சமத்துவ பொங்கல் கொண்டாட்டம். மது பாட்டிலை உடைத்து மதுவுக்கு எதிராக விழிப்புணர்வு. மது ஒழிப்பு தான் எங்களுடைய முக்கிய கொள்கை. ஒழிப்போம் ஒழிப்போம் மதுவை ஒழிப்போம் 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 மதுவை ஒழிப்போம். பொங்கல் கொண்டாட்டங்கள் முடிவதற்குள் பெண்களுக்கு இனிப்பான செய்தி வரும் என அமைச்சர் ஐ. பெரியசாமி பேச்சு. இனிப்பான செய்தியை முதல்வர் விரைவில் அறிவிப்பார் என்றும் விளக்கம். 15-16 பொங்கல் கொண்டாடுவோம். நீங்க பொங்கல் கொண்டாட நேரத்தில் நல்லா பொங்கல் ஆச்சு எல்லாம் சாப்பிட்டு கொண்டாடுற நேரத்தில் என்ன ஒரு தித்திப்பான செய்தி
விரைவில் அரசின் சார்பாக வரும் என்ற கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதல்வர் திட்டவட்டமாக உள்ளார். ஆட்சி அதிகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கு கேட்கும் சூழலில் அமைச்சர் ஐ. பெரியசாமி பதில். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் பகிர்ந்த கோரிக்கையை முன் வச்சுட்டு வர்றாங்க. எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். கரூர் துயரம் தொடர்பாக டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நாளை காலை விசாரணைக்கு ஆஜராகிறார் விஜய். போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என டெல்லி காவல்துறை உறுதி. ஒன்றாக இணையாத எந்த இனமும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. அயலக தமிழர் தின விழாவை தொடங்கி வைத்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. சென்னையில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு கண்டனம். வர்த்தக ரீதியாக தனது பெயர் மற்றும் படத்தை பயன்படுத்த தடை விதிக்க கோரி நடிகர் கமல்ஹாசன் வழக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாளை விசாரணை. ஜனவரி 23 மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் முக்கிய ஆலோசனை. செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கடலூர், அரியலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் வரும் 13ஆம் தேதி கனமழை. தமிழகத்தின் ஏனைய பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யும். குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என அறிவிப்பு. தலைநகர் டெல்லியில் வீசும் குளிர் அலையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 2 நாட்கள் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் என்றும் எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீரில் தீவிரமடைந்துள்ள பனிப்பொழிவு. உதம்பூர் மலைப்பகுதிகளுக்கு இடம்பெயரும் கழுகுகள். சென்னை போரூர் வடபழனி இடையே மெட்ரோ ரயிலின் முதல் கட்ட சோதனை ஓட்டம் நிறைவு. தண்டவாள செயல்திறன், சிக்னலிங் அமைப்பு, ரயில் பெட்டி இயக்கத்திறன் ஆகியவை கண்காணிப்பு. பிப்ரவரி 2வது வாரத்தில் வடபழனி, பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இயக்குநர் சித்திக் அறிவிப்பு. சென்னையில் இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் 17வது நாளாக போராட்டம். சமவேளைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி முழக்கம். கைது செய்த காவல்துறையை கண்டிக்கின்றோம்.
சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் 4வது நாளாக போராட்டம். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி முழக்கம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே பேருந்துகள் அடுத்தடுத்து மோதி விபத்து. அரசு பேருந்து கவிழ்ந்ததில் பயணிகள் 20 பேர் காயம். அமெரிக்காவில் ஒரே நாளில் 3 இடங்களில் துப்பாக்கிச் சூடு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 உட்பட 6 பேர் உயிரிழப்பு. வெனிசுலா விவகாரத்தில் அமெரிக்காவின் தலையீட்டை கண்டித்து தொடரும் போராட்டங்கள். கிரீஸ், இத்தாலி நாடுகளில் அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட போராட்டக்காரர்கள் முயற்சி. இந்திய அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. நியூசிலாந்து அணி ரன் குவிப்பு.